கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் உன்னதத்திலிருந்து நம்மை சந்திப்பாராக. இந்த வேளையில் கூட பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கிறேன். 2வது வசனத்தில் படித்து எப்பொழுது வரும் என்பதை குறித்து அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் வசனம் 2 சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை வளர்வீர்கள், அவர் கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த வசனத்தை நாம் படிக்கின்ற வேளையில் நமக்கு தேவையான உற்சாகத்தையும் அதே நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியும் அது கொடுக்கத்தக்கதாக இருக்கும். இந்த இடத்துல ஆனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்று சொன்னால் இதற்கு முன்பாக கடைசி நாட்களிலே நடக்கப் போகிற காரியங்கள் சூளையை போல எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிறது அவருக்கு துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். நீதியின் சூரியன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மேலும் அவர் உதிக்கவே செய்வார். இந்த புதிய ஆண்டில் அவர் உங்கள் மீதும் என் மீதும் தம்முடைய நீதியாகிய பரிசுத்தத்தினுடைய நீதியாகிய அதை நம்மேல் உதிக்கச் செய்வார். அதோடு கூட அவருடைய செட்டைகள் மிகவும் பறந்து விரிந்திருக்கிறதான செட்டைகளைப் போல இருக்கும். அந்த செட்டைகளுக்குள்ளாக இருக்கக்கூடியதான காரியம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தோடு கூட நீங்கள் புறப்பட்டு போவீங்க. நீங்கள் எப்படி போவீங்க? ஒரு கொளுத்த கன்றை போல போவீங்க. ஒரு கன்றானது ஒரு கொட்டடையில் கட்டப்பட்டிருக்கிற வேளையில் அது குதித்து அவிழ்த்து விடப்பட்ட உடனே அது அப்படியாக வெறித்து ஓடும் என்று சொல்லுவாங்க. அப்படியாக கம்பீரித்து ஓடும். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இந்த நாளில் கூட நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு கூட நாம் புறப்பட்டு செல்வோம். கொளுத்த கன்றுகளைப் போல இருப்போம். ஆசீர்வதிக்கப்படுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வந்து சேர நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவையுள்ள எல்லா ஆரோக்கியத்தையும் பலத்தையும் எல்லா காரியத்தையும் நீங்கள் சகோதரத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நல்ல செழிப்பும் கொழுமையுமான ஒரு நாளாக அமையட்டும்.